கண்டிப்பா ஓவியா. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதி மக்களையும் சந்திக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தற்போது மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அரியலூர் மாவட்டத்தில் இன்று அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்கிறார். இதனை ஒட்டி நேற்று இரவு அரியலூருக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமியை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். இதனை அடுத்து இன்று விவசாயிகளுடன் கலந்துரையாடும் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக அந்த விடுதியில் வைக்கப்பட்டிருந்த, அதாவது காமராஜரின் பிறந்த நாளையொட்டி இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து பல்துறைப்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் தற்போது உரையாடி வருகிறார். இதில் கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும், அதாவது மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக உள்ள கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதனால் 2026 ஆட்சிக்கு வரும்போது இந்த கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட குடிமராமத்து பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த குடிமராமத்து பணியை மீண்டும் தொடங்க வேண்டும். மேலும் விவசாய விளைபொருட்கள் அனைத்திற்கும் ஆதார விலை வழங்க வேண்டும். இதற்கு மத்திய அரசு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு பணி வாய்ப்பு மற்றும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து அரசின் திட்டங்களிலும் விவசாயிகளின் வாரிசுகளுக்கு உரிய பங்கினை வழங்க வேண்டும். மேலும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ள விவசாயம் சார்ந்த திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் முக்கியமாக முந்திரி விவசாயிகளை பாதிக்கும் வகையில் அவர்களை மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தற்போது விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.